ஸ்ரீ கணேஷாய நமக. ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம பல்குண மாத கிருஷ்ணபக்ஷ சங்கடஹர சதுர்த்தி சிறப்புகளை முத்கல புராணத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த சங்கடஹர சதுர்த்தி கதையை, விரத கதையை யார் கேட்கிறாரோ, படிக்கிறாரோ, கேட்க வைக்கிறார்களோ அவர்களுக்கு தஸ்யா ஸ்ருணோதி மகாத்மியம் பட்டேத்வா சர்வமாலபேத், வேண்டுவன எல்லாம் கிடைக்குமாம், சகலமும் கிடைக்கும். அதானும் கதா சிரவணம் செய்த மாத்திரத்திலேயே வேண்டும் யாவும் கிடைக்கும்னா, அனுஷ்டானம் செய்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் அதை சொல்லவும் வேண்டுமான்னு அவ்வளவு மகிமை வாய்ந்தது அப்படின்னு புராணம் சொல்றது. நாம பதிவுக்குள்ள போகலாம். தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய குலகுரு வசிஷ்டர்ட்ட தாங்கள் மாக மாத சங்கஷ்டகர சதுர்த்தி பெருமை எல்லாம் சொன்னேன், இப்போ பால்குண மாத சங்கஷ்டகர சதுர்த்தி பெருமையை மகிமையை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிற குலகுரு வசிஷ்டரும் இந்த சங்கஷ்டகர சதுர்த்தி பெருமையை அதற்குரிய கதையுடன் சொல்றார். தெரிந்து கொள்ளலாம். வசிஷ்டர் சொல்றார், இங்கு ராவணனுடைய கதை சொல்லப்படுறது. ராவணன் புலஸ்திய வம்சத்துல பிறந்தவன், அசுரர்களே முதன்மையானவன், பிரம்ம ராட்சசன். அவனுடைய அப்பா வைஷ்ரவணன் அழைக்கப்படுறார். அவர் ஒரு பிராமணர். அவனுடைய தாய் ஒரு ராட்சசி. அவனுக்கு ராட்சச குணமும் உண்டு, பிராமண குணமும் உண்டு. அவன் தன்னுடைய தபோபலத்தினால வரம் பல பெற்றதுனால 3 லோகத்தையும் ஆட்சி செய்கிறான். அவன் வேதம், வேதாங்கம், வேதாந்தம், உபனிஷத்னு அனைத்தும் கற்றறிந்தவன். அவன் மகா வித்யை பொருந்தியவன். அவனுக்கு தெரியாத வித்யையே கிடையாதாம். ஒரு முறை அவன் கடுமையா தபஸ் செய்ய போறான். ஒரு தனிமையான இடத்துக்கு போய் ஏகாந்தமாக தியானத்துல மூழ்கினான் ராவணன். பல வருடங்கள் தபஸ் பண்ணியும் அவனுக்கு ஞானம் கிடைக்கவில்லை. அவன் பரம சிவபக்தன் இல்லையா? இன்றும் கைலாச வாகனத்துல பார்த்தா ராவணனுடைய மமதையை, அகங்காரத்தை அடக்கி அவன் சாமவேதம் பாடியவுடன் அவனுக்கு அனுகிரகம் செய்து சந்திரஹாசன்ற வாழ் கொடுத்து அவனுக்கு தீர்க்க ஆயுளையும் கொடுத்தார். பகவான் அனுகிரகம் செய்தார். அவன் துஷ்டன்னாலும் அவனுக்கு சிவபக்தி உண்டு. அவனது அகங்காரத்தை அடக்கி அவனுக்கு அனுகிரகம் செய்தார் பகவான். உடனே சிவபெருமான் நாரத முனிவர்கிட்ட, நீங்க போய் ராவணனுக்கு நல்ல புத்தியை, உபதேசத்தை சொல்லுங்கன்னு சொல்லி எதையெல்லாம் சொல்ல வேண்டும்னு சொல்லி அந்த இடத்துக்கும் அனுப்பி வைத்தார். நாரதரும் ராவணன் இருக்கிற இடத்துக்கு வந்தார். ராவணனும் நாரதரை கை கூப்பி வணங்கி நமஸ்கரித்து, ஹே தேவரிஷே, நீங்கள் இங்க வர காரணம் என்னன்னு சொல்லி கேட்கிறான். நீ சிவபெருமான குறித்து தியானம் செய்தா இல்லையா, அவர்தான் உனக்கு நல்ல போதனம் பண்ண சொல்லி என்னை இங்க அனுப்பி வச்சார்னு சொல்லி ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியத்தை நான் இப்போ உனக்கு சொல்ல போறேன். இந்த பிரம்மத்தில், பிரபஞ்சத்தில் 4 விதமாக இருக்கும் ஜகத், அதற்கு எவ்வளவோ சங்கடங்கள் உண்டு. அதுல உள்ள நம்மளுடைய விக்னங்கள்லாம் நீங்கிறதுக்காக இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நீ அனுஷ்டானம் பண்ணு என்று சொல்ல, அதை கேட்டு மகிழ்ந்தான் ராவணன். நாரதரை பார்த்து, இந்த பூஜை முறையை பத்தியும் அதற்குரிய தெய்வம் யார், எப்படிப்பட்டவர்ன்றதை நீங்க தயவு செய்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சிவபெருமான் சொல்லி கொடுத்ததை சாக்ஷாத் நாரதர் ராவணனுக்கு இந்த சதுர்த்தி மகத்துவத்தை விவரிக்கிறார். எப்படியெல்லாம் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ஏன்பா, நீ உனக்கு தபஸ் சித்தி கிடைக்கலையே, ஞானம் கிடைக்கலையேன்னு சொல்லி ஏங்காத, தர்ம அர்த்த காம மோட்சம்ன்ற சதுர்வித புருஷார்த்தங்களையும் அனுகிரகம் செய்யக்கூடியது இது. வரப்பிரதானத்தையும் கொடுக்கும், சங்கஷ்டத்தையும் நீக்கும். அதனால நீ இந்த சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணுன்னு சொல்லி நாரதர் ராவணனுக்கு சொல்றார். சரி, இந்த சதுர்த்தி விரதம் கணேசரை, கணபதியை குறித்து அனுஷ்டானம் செய்யணும்னு சொல்றேன், அந்த ஞானத்தை எனக்கு சொல்லுங்கன்னு சொல்ல, மகா யோகியான நாரதர் அந்த ஞான வாக்கியத்தையும் கணபதி மகிமையும் சேர்த்தா போல சொல்ல ஆரம்பிக்கிறார். மகத் ஞானம் கதைத்தும் கணேசஸ்ய ந சக்கியதே. அதானும் கணேசருடைய ஞானத்தை யாருனாலையும் அவ்வளவு எளிதில் விவரிக்க முடியாதுப்பா. ஏன்னா அது அபாரமானது. சமூகம்னா கூட்டம் என்று சொல்வர். சமூகம் என்பதற்கு கணம் என்றும் பெயர். இதற்கு பிரம்ம வாச்சகம்னு பேரு. இது வெளியிலும் சரி, உள்ளாகவும் பாக்கியாந்தரமான பலவிதமான கூட்டுக்கள், சேர்க்கைகளால ஆனது, உருவாக்கப்பட்டது. இந்த தேகமான உடலும் அந்த உடலும் கொண்ட பிரம்மம் இருக்கிறது இல்லையா, அதுக்கு ககாரம் என்று பெயர். அதுக்கு அந்தரீட்சமாக உள்ளதுக்கு நகாரம் பேரு. இந்த ரெண்டுத்துக்கும் அதிபதியாக இருப்பவர் கணேசன், கணபதி, கணராஜன், கணாதீசன். அந்த கணபதியை வணங்கினால், பூஜித்தால் உனக்கு பரம சௌக்கியம், பரம சாந்தி கிடைக்கும்னு சொல்லி தசாட்சர கணபதி மந்திரத்தை நாரதர் சிவபெருமானுடைய சொல் பிரகாரம் தபஸ் செய்து கொண்டிருந்த ராவணனுக்கு விதி பிரகாரம் உபதேசம் செய்தாராம். அப்போ ஒரு எச்சரிக்கையும் செய்தார் நாரதர். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இந்த மந்திரத்தை எப்போ நீ கைவிடுகிறாயோ அப்போ நீ கீழ் விழுவாய்னு சொல்லி எச்சரிக்கிறார். அதனால எப்போதுமே மந்திரோபதேசம் வாங்கி கொண்டால் அதை தினம் தினம் நித்தியம் ஜபிக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத நாம இதுல தெரிந்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் அது அபச்சாரமாகும். அந்த மந்திர தேவதையோட கோபத்துக்கும் ஆளாக நேரிடுமாம். நாரதர் போன உடனே ராவணனுக்கு அப்போ வந்த உடனே அந்த பல்குண மாத கிருஷ்ணபக்ஷ சங்கஷ்டகர சதுர்த்தி வந்தது. அப்போ அந்த சதுர்த்தி விரதத்தை ராவணன் கடைபிடித்தான். சங்கஷ்டகர சதுர்த்தினா சூரியோதயத்திலிருந்து சந்திர
சந்திரோதயம் வரை உபவாசம் இருந்து சந்திரோதய நேரத்துல விசேஷமாக கணபதி பூஜை செய்து சதுர்த்தி திதிக்கும் சதுர்த்தி திதி சுவாமியான கணபதிக்கும் சோமனுக்கும் அர்க்கிய பிரதானங்கள்லாம் கொடுக்க வேண்டும். பின் பூஜை நிவேதனம் செய்து பிரசாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். வளர்பிறை வர சதுர்த்திக்கு மத்தியான நேரம் அபிஜித் முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும். ஏகாதசி போல அன்று முழுவதும் உபவாசம் ஜாகரணம் விழித்து மறுநாள் பஞ்சமியில் தான் பாரணை செய்ய வேண்டும், உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்லப்படுது. அதுபடி அவன் இந்த பல்குண சங்கஷகர சதுர்த்தியை அனுஷ்டானம் செய்தான். அவனுக்கு ஞான லாபமும் கிடைத்ததுன்னு புராணம் சொல்றது. அவன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்து விசேஷமாக இதை பத்தி எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அவர்களையும் கோலாகலமாக இதுல பங்கேற்கவும் பின்பற்றவும் செய்தான். இப்படி எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் துஷ்ட சங்கதி யோகேன கிரமேண ஞானமுத்தமம் நஷ்டம் தஸ்ய சுதிருஷ்டஸ்ய ஸ்திரீமாம்சாதி பரோ பவத். அதானும் கெட்டவர்களுடனான சேர்க்கையினால அவனுக்கு கணபதி மேல இருந்த பக்தியானது நீங்கியது. மந்திர ஜபம் அனுஷ்டானம் எல்லாமே படிப்படியாக அவன்கிட்ட இருந்து கழண்டு போயிடுத்தாமா. கழுத தேஞ்சு கட்டெரும்பு ஆனது போல ராவணனுடைய கதையும் அப்படி ஆயிடுத்தாமா. பெரிய மகாபுருஷன் தான் அவன். ஆனா அவன் பல பல தப்புகள் அவனோட வாழ்க்கையில செய்ததுனால கெட்ட சகவாசம், ஸ்திரீ சகவாசம், மாம்சம் எடுத்துக்கொள்ளுதல், ஹிம்சை செய்தல் இதெல்லாம் அவன் செய்தான். அது மட்டுமா விபரீதமான புத்தி. அகம் கணேஷ ரூபஷ அப்படின்னு நான்யோ ஜகதி வர்த்ததே அப்படின்னு நானே கணேசன், நானே பாவ புண்ணியங்களுக்கெல்லாம் பலன் கொடுப்பவனாக உள்ளேன், உலகத்துல என்ன தவிர வேறு யாருமே இல்லை, அதனால எல்லோரும் என்னையே வணங்க வேண்டும் விபரீதமாக பேச ஆரம்பித்தான். ஞான லாபத்தினால காம குரோதாதிகளை எல்லாம் ஜெயிக்கணும்லாம். ஆனா இவன் என்ன பண்ணா, விநாசகாலே விபரீத புத்தின்னு ஒவ்வொருவருக்கும் ஒரு மதம் பிடித்த ஆட்டம். இவனையோ ஞானம் கிடைத்த கொழுப்புனால ஞான மதம் பிடித்ததாம். அந்த ஞான செருக்குனால ஞான மதத்தினாலே கணபதி மந்திரத்தை விட்டான். தனும் நஷ்டம் ஞானம் ஸ்திதிர் நஷ்டா ராட்சசோ ராட்சசோ பவத்து. அனுஷ்டித்த சதுர்த்தி விரதத்தை பூஜையெல்லாம் விட்டான். கணபதி மந்திர உபதேசம் செய்ததை புரஷரணம் பண்றது ஜபம் செய்வது எல்லாத்தையும் விட்டான். அதனால் அவனுக்கு ஞானமும் நஷ்டமானது, அவனுடைய இருப்பும் நஷ்டமானது. ராட்சசோ ராட்சசோ பவத்து. ராட்சசன் போலவே ஆனான். இதுல ஒரு ட்விஸ்ட் மாதிரி வரும். அதானும் தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளை பேரு உண்டாறதுக்கு முன்னாடி அவருக்கு வயசான காலத்துல தானே ராமச்சந்திரமூர்த்தி பிறந்தார். அப்போதான் அவர் இந்த சதுர்த்தி மகிமையை சொல்லுங்கள்னு தன்னுடைய குலகுருவிடம் கேட்டு அவருக்கு வசிஷ்டர் சொல்லி அந்த விரதத்தை அனுஷ்டானம் செய்து அதற்கப்புறம் ராமர் பிறந்ததாக இந்த புராணம் வருது. அதை நம்ம பல கதைகளையும் கேட்டிருக்கோம். இங்கு ராவணன் கதையை சொல்லும் போது அவன் விரதத்தை மந்திரத்தை அனுஷ்டிக்காமல் விட்டான். கடைசியில அந்த தோஷத்தினால கர்ம கண்டனங்கள் செய்து சாதுக்களை துன்புறுத்தினதுனால உன் பிள்ளை ராமச்சந்திரனால் கொல்லப்பட்டான் அப்படி சொன்ன உடனே தசரதற்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவர் என்ன சொல்றாரே, ஹே சுவாமின் நீங்க என்ன சொல்றீங்களே அப்படின்னு நான் மண்டே ஆட்டின்னு கேட்டு இருந்தா, நீங்க என்ன வேணா சொல்லலாமா, உன்னுடைய புத்திரன் ராவணன் கொல்லப்பட்டான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே, எனக்கு தான் இன்னும் புத்திரனே பிள்ளையே பிறக்கலையே, ராவணன் இன்னும் கொழுந்து விட்டு திரிஞ்சுட்டு தானே இருக்கான், உன்னுடைய பிள்ளை ராவணால் கொல்லப்பட்டான்னு நீங்க சொல்றீங்களே, கிமிதம் பாஷசே சுவாமின் கூட்டரூபம் பிரமப்பிரதம். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, இத போல சொல்லி நீங்க குழப்பாதீங்கோ, உங்கள்ட்ட மனசு தெளிவுக்காக தானே நான் கேட்டேன், இப்படி பண்ணா என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்க வசிஷ்டர் சொல்றார், கல்பே கல்பேச ராமோவை தவ புத்ரோ பவத் பிரபுகு அப்படின்னு. அப்பா யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாமியகம். எப்போலாம் தர்மத்துக்கு சங்கடம் ஏற்படுகிறதோ அதர்மத்துக்கு செழிப்பு உண்டாதோ அப்போதெல்லாம் நான் அவதரிப்பேன்னு பகவான் கீதாச்சாரியன் பகவத்கீதையில சொல்றார் இல்லையா. வசிஷ்டர் தசரதர்ட்ட சொல்றார், அப்பா கல்பத்துக்கு கல்பம் ராமாவதாரம் உண்டப்பா, பூர்வ கல்பத்துல இருந்த ராமாவதாரம் பத்தி நான் சொல்றேன். இந்த கல்பத்துல ராமர் உனக்கு பிறக்க போறார், இந்த கல்பத்திலையும் ராவணவதம் நடக்க போறது, இதுக்கு முன்னாடியும் நடந்தது. அப்போ ராவணன் பண்ண சேஷ்டை, அவன் பண்ண தபஸ், அவனுக்கு கிடைத்த உபதேசம், அந்த உபதேசத்தை அவன் காலக்கிரமத்துல நிராகாரம் பண்ணது, அதனால அவனுக்கு ஏற்பட்ட சங்கஷ்டம். அவனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணார். தன்னை மதிக்கிறவாளுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுவார், மதிக்காதவாளுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணுவார். அவரே விக்னகர்த்தா, அவரே விக்னஹர்த்தா. இது மிகவும் விசித்திரமான கதையா இருக்கு இல்லையா. இப்படி தெரிந்தும் தெரியாமலும் இந்த சங்கஷ்டகர சதுர்த்தி விரதம் வரதா சதுர்த்தி விரத அனுஷ்டானம்
அனுஷ்டானத்தினால அவர்களுக்கு பலன் அபாரமாக கிடைக்கிறது. இதையெல்லாம் ஒரு 10,000 வருஷம் சொன்னாலும் இந்த கதைகளை எல்லாம் என்னால உனக்கு சொல்லி முடிக்க முடியாதுப்பா. எவ்வளவோ ஜீவன்களுக்கு அனுகிரகம் கிடைக்கிறது, சங்கர்ஷங்கள்லாம் நீக்கி இருக்கிறதே. அதனால சங்கேபமாக சுருக்கமாக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்றேன். இதையெல்லாம் சாக்ஷாத் தக்ஷ பிரஜாபதிக்கு முத்கலர் சொல்வது போல அதுக்குள்ளே கதைக்குள் கதையாக கஜானன சரித்திரத்துல சதுர்த்த கண்டத்தில் தசரத சக்கரவர்த்திக்கு தன்னுடைய குலகுரு வசிஷ்டர் தேர்ந்து சாங்கோபாங்கமாக பிரதி மாசம் சுக்லவர சதுர்த்தி அப்புறம் கிருஷ்ணபக்ஷ சங்கஷ்டகர சதுர்த்தி மகிமையை கேட்டு பிற்பாடு அதை அனுஷ்டானம் செய்து அதை அற்புதமாக எப்படி பத்ம புராணத்துல பிரதி ஏகாதசி கதை வருதோ அது போல பிரதி சதுர்த்தி கதையும் இந்த முத்கல புராணத்துல வருது. இந்த பல்குண கிருஷ்ண சங்கஷ்டகர சதுர்த்தி கதையை யார் கேட்கிறாரோ, யார் படிக்கிறாரோ, யார் கேட்க வைக்கிறாரோ, இதம் பல்குண மாசேயா சதுர்த்தி கிருஷ்ணகாமதா தஸ்யா ஸ்ருணோதி மாகாத்மியம் பட்டேத்வா சர்வமாலபேத். யார் கேட்கிறாரோ சொல்கிறாரோ அவர்களுக்கு சகலமும் கிடைக்கும். கதா ஸ்ரவணம் செய்த மாத்திரத்திலேயே வேண்டும் யாவும் கிடைக்கும்னா கதா ஸ்ரவணம் செய்வதே விசேஷம்னா அனுஷ்டானம் செய்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் அதை சொல்லவும் வேண்டுமா? அவ்வளவு மகிமை பொருந்தியது இந்த சங்கஷ்டகர சதுர்த்தி விரதம் மற்றும் விரத மகாத்மியம். இந்த நன்னாளில் சங்கடங்களை எல்லாம் தூள் தூளாக்கும் தடைகளை தகர்த்தெறியும் கல்வி, செல்வம், சந்தானம் என சகல சம்பத்தும் அருளும் நாரதர் அருளிய சக்தி வாய்ந்த சங்கடநாசன கணேச ஸ்தோத்திரம் சொல்லலாம். சங்கடநாசன கணேச ஸ்தோத்திரம். நாரத உவாச்ச प्रणम्य शिरसा देवं गौरीपुत्रं विनायकं भक्तावासं स्मरेन् नित्यम् आयुष्कामार्थसिद्धये प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकं लम्बोदरं पञ्चमं च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजं च धूम्रवर्णं तथाष्टमं नवमं बालचन्द्रं च दशमन्तु विनायकम् एकादशं गणपतिं द्वादशं तु गजाननं द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पठेन्नरः न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरं परं विद्यार्थी लभते विद्यां धनार्थी लभते धनं पुत्रार्थी लभते पुत्रान् मोक्षार्थी लभते गतिं जपेत् गणपतिस्तोत्रं षड्भिर्मासैः फलं लभेत् संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयः अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः। इति श्रीनारदपुराणे संकष्टनाशनं नाम श्रीगणेशस्तोत्रं सम्पूर्णम्। श्रीगुरुभ्यो नमः।